السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபி தோழிகளின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழிகளின் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு கூறுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவம் இஸ்லாத்தை ஏற்று ஏகத்துவத்தை கிடைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைப்பு பணி செய்கிறார்கள். மக்களிடம் அழைப்பு பணி செய்கிறார்கள். மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவங்களை அல்-சித்தீக் உண்மையாளரே, அல் அமீன் நம்பிக்கைக்குரியவரே என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்ந்தார்கள். அப்படி அழைத்து கொண்டார்கள். குறைஷியர்கள் அன்று முதல் அவர்களை உயிர் துடித்து கொண்டிருந்த பகைவர்களாக மாறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏகத்துவத்துக்கு முன்னாடி சித்திக் உண்மையாளன், அல் அமீன் நம்பிக்கைக்குரியவரே, அண்ணல்லாரே, அதுவரையில் அப்படித்தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் தான் கூப்பிட்டுருக்காங்க. என்னைக்கு ஏகத்துவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்களோ அதிலிருந்து குறைஷியர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய உயிரை குடிக்கிறதுக்கு இவங்க இந்த அளவுக்கு இருக்காங்களான்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருமே பகைவர்களாக மாறிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்களை அனைவரையும் ஆண் பெண் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு மஹ்சீர் கூட்டத்தை சேர்ந்து அதாவது பனு மஹ்சீர் என்ற கூட்டத்தாரை சேர்ந்த அந்த சைடு என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக சென்று அங்கே சென்ற போது அங்கு குறைஷியர்கள் முதுமையான நிலைமையில் ஒரு பெண்மணி இருந்தார். பெண்மணியை கடும் வெயிலில், பாலைவனம்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்ல, நல்ல வெயில் அடிக்கும். நல்ல வெயிலில் அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த முதுமையான ஒரு பெண்ணை அதாவது என்ன செஞ்சுருக்காங்க, இரும்பு சட்டை, இரும்பு கவசம் இருக்குல்ல, போருக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கவசத்தை மேலே அணிஞ்சு அந்த கடும் வெயிலில் அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்களா, படுக்க போட்டு உருட்டி விட்டாங்களாம். ஊட்டிட்டு ஏற்கனவே இருந்தது என்ன ஆகும், அந்த இரும்புக்கு அதுக்கும் அந்த வெயிலுக்கு பட்டால் நம்ம உடம்பு பொத்துரும். அப்படியே அந்த மணலில் போட்டுது வந்தாங்களாம். அப்படின்னு அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்களாம், அந்த இஸ்லாத்தை நீ விட்டுருவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எவ்வித சூழ்நிலை வந்தாலும் நான் விட மாட்டேன் இருக்காங்க. முகமதின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு இதுதான் இந்த பலனை சுவைத்தே தீர வேண்டும் என்று கூறி சிரிச்சு கொண்டே இருந்தார்களாம். நீ முகமதோட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேல, அப்போ நீ இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்து என்ன செஞ்சாங்களா, அந்த கஷ்டத்தையும் கூட தாங்கினதுனால அந்த பெண்மணி என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, நல்ல கம்பியை பழுக்க காய வச்சு முதுகுலே சூடு போடுவாங்களாம். முதுகுல சூடு போட்டதுக்கப்புறம் என்ன செய்வாங்களா, அப்படி இருந்து அவங்க என்ன செய்யலை, ஏகத்துவத்தை விடவே இல்லை. அவங்களோட ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். அவங்களோட ஈமானில் ஒரு சின்ன சலிப்படையவே இல்லை. அவர்கள் சலிப்படையாத நேரத்தில் அவங்க தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீரில் போட்டு கீழே உள்ளே போட்டு அழுத்துவாங்களாம். அவங்கள அழுத்தி கொடுமை செஞ்சாங்களாம். அப்பயும் அவங்க என்ன செய்யலை, அவங்க எந்த ஒரு சூழ்நிலை வரும்போதும் அவங்க அந்த ஈமான விடலை. அப்போ அந்த மாதிரி கொடுமையை அனுபவிக்கையில் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வந்தாங்கல்ல, அப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்க பார்த்து அழுதாங்களாம். கருணை நபியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அப்படிங்கிற. பொறுமையாக இருங்கள், நிச்சயம் நீங்க செல்லும் இடம் சுவனமாகத்தான் இருக்கும் என்று ஆறுதல் கூறினார்கள். சத்தியத்தின் வழியாக நீ இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயம் உங்களுக்கு சுவனம் வாக்களிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சுப செய்தி சொல்லி அல்லாட்டையும் துவா செய்கிறாங்க, நீ அவங்க நரகத்திலேருந்து அவங்கள பாதுகாப்பாயா அல்லான்னு. இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ ஒரு இதுலையும் அவங்க என்ன செய்யலை, ஒரு இம்மி அளவு கூட அவங்களோட ஈமானில் அவங்க இது பண்ணவே இல்லை. அப்பெண்மணி பெயர்தான் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு. சுமையா பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஒரு பெண்ணிட்ட ஒரு ஈமான் வந்துட்டா, அந்த பெண் எந்த அளவுக்கு அவங்க வந்து சவித்துக்கொண்டு இத்தனைக்கும் அவங்க வந்து இளம் வயது பெண் இல்ல. அப்பயும் கூட சொன்னாங்களே, இளம் வயது பெண்களை போன்று இந்த மூதாட்டி வந்து இவ்வளோ உறுதியோட நிக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த யார் அபூஜஹல் வந்து கூச்சலிட்டு சிரித்துக் கொண்டிருந்தானாம். சில பொழுது அவர்களை இரும்பு கம்பிகளாக சூடு போடுவார்கள். இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து சூடு போட்டு அவங்கள ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. கொடுமைப்படுத்தியிருக்காங்க. யாசிர், சுமையா வயது முதுமையான நிலைமையில் கூட பலகீனமாக இருந்தார்கள். பலகீனமாக இருந்தபோது ஈமானின் உறுதியின் அதாவது ஈமானை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, முழுமையான முறையில கை கொண்டு இருந்தாங்க, உறுதி கொண்டு இருந்தாங்க. குறைஷியர்கள் எத்தனை விதமாக அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, துன்புறுத்தி பார்த்தாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க என்ன செய்யல, அசரவே இல்லை. சுமையார் ரலியல்லாஹு அவங்களுடைய ஈமான்ல வந்து முழுமையான உறுதியோடு இருந்தாங்க. அப்பதான் சுமையார் ரலியல்லாஹு அவங்கள என்ன செஞ்சாங்க, அபூஜஹல் கொடுங்கோலன் என்ன செஞ்சான், கொடுங்கோலன் வந்து சுமையார் ரலியல்லாஹு அவங்கள வந்து மர்ம உறுப்புல ஈட்டியால தாக்கி அவங்கள வந்து என்ன செஞ்சான், கொடூரமான முறையில் கொண்டான். கொண்டும் கூட அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை கொண்டவரே, பொறுமையை கொண்டு இருங்க. அல்லாஹ் யாசிர் குடும்பத்தாருக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பாயா அல்லாஹ்ன்னு பிரார்த்தனை செய்தார்கள். இஸ்லாத்தின் முதலில் ஷஹீதாக்கப்பட்ட அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நம்ம பார்க்க நினைச்சா யா அல்லாஹ், அவ படிச்ச அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இதுக்கு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? தான் சொல்றாங்க, ஒரு பெண்ணை வந்து நம்ம திருமணம் செய்யறதுக்கு நம்ம கொடுக்கையில அதாவது நான் வந்து ஒரு ஆண் வீடா இருக்கேன், நான் என் மயன் இருக்கா, என் மயனுக்கு நான் பொண்ணு தேடையில வந்து என் மருமகளுக்கு வந்து அழகு இருக்கா, படிப்பு இருக்கா, அந்தஸ்து இருக்கான்னு பார்க்குறது வந்து சும்மா இந்த உலகத்துக்கு வந்து நான் கண் தொடக்கி விஷயம்தான். எனக்கு வரக்கூடிய மருமகளுக்கு ஈமான் இருக்கா? ஒரு பெண்ணிட்ட ஈமான் வந்துட்டா அந்த குடும்பமே ஈமான் தரியாயிருமா, அந்த குடும்பமே முழுமையான முறையில் ஈமான் அடைஞ்சிருமா. எப்படி சொல்றேன் கேட்டிங்களா? ஒரு பெண் ஈமானா இருந்தா அவன் நல்ல மனைவியா இருப்பா, நல்ல மருமகளா இருப்பா, நல்ல தாயா இருப்பா, நல்ல அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல சாலிகான தாயா இருப்பா. ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனையுமே அந்த பெண்கிட்ட ஈமான் இருந்தா வந்துடும். அந்த ஈமானோட உறுதியை பார்த்தீங்களா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு உண்மையான ஈமானோட இருந்திருக்காங்க. இத்தனைக்கு அவங்க அவங்க வயதானவங்க, அந்த வயதான நேரத்துல எவ்வித கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத்தனை கஷ்டத்தை எதுக்காண்டி இருந்தாங்க? அவங்களுக்கான சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. ஈமான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹ் ஒருவன் மட்டும்னு சொல்லி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக இத்தனை சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மனிதனை யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இலகுவாய்க்கு கிடைச்சிருச்சு. இலகுவான முறையில் நம்ம அத்தா அம்மா முஸ்லீம், நம்ம தாத்தா பாட்டி முஸ்லீம், நம்ம நன்னி நன்னா முஸ்லீம், அப்படியே வாழையாக வந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு அந்த ஏகத்தோட அந்த அந்த கஷ்டத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல. அவங்க முதல்ல ஈமானை ஏற்றிருக்காங்க. அவங்க அடைஞ்சிட்டாங்க. யாசிர், சுமையா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாருமே போரில் தான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பார்த்தீங்களா? இத்தனைக்கும் வந்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹும் ஹத்தாப் அவங்களும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு அடிமையாக தான் இருந்திருக்காங்க. அபூஜஹல்கிட்ட அடிமையாக இருந்திருக்காங்க. அந்த அடிமையாக இருந்து அவங்களுக்கு ஏகத்துவம் கிடைச்சு, அந்த ஏகத்துவத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோ அப்பயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் யாசருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையோடு இருங்க, நரகத்தில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுக்கு சுவனவாசி என்று நான் சுபச்செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதலில் பெற்றதுன்னா இஸ்லாத்திலே ஷஹீதாக்கப்பட்டதுன்னா அது சுமையா ரலியல்லாஹு, அது ஒரு பெண் தான். ஒரு பெண்ணை கொண்டு தான் அல்லாஹ் வந்து இந்த ஈமானை கண்ணியப்படுத்தியிருக்கான். அதே மாதிரி நம்ம உள்ளத்திலே நம்ம ஈமானை கொண்டு நம்ம குடும்பத்தையும் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நம்ம வீடை நம்ம பாதுகாக்கணும். பெண்கிற வந்து மண்ணுக்குள்ளே இருக்க வேர் மாதிரி, இந்த வேர் நல்ல முறை இருந்தால் தான் மேலே இருக்க செடிகளும் கிளைகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். வேர் சரியில்லாமல் இருந்தால் கிளைகள் எப்படி இருக்கும், மற்ற இலைத்தரைகள் எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் சிறு சிறு தவறுகள் இருந்தால் நம்ம அல்லாட்ட மன்னித்து நம்ம பாவ மன்னிப்பு தேடி நம்மளுக்கு நேரான பாதை நம்மளோட ஈமானோட இதை நம்ம அடிக்கொருக்கா நம்ம புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையில் என்ன கேட்டிருக்காங்க, என்னுடைய கல்ஃபை நீ திருப்பக்கூடியவனே, என்னை கல்ஃபை ஈமானின் பக்கம் நிலைபெறச் செய்வாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி நம்மளுக்கு ஈமான்ல முழு உறுதியும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல முறையில் நம்மளும் சாலிகான பெண்ணாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை, சுமையா ரலியல்லாஹு மாதிரி நம்மளும் சுமண பெண்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தரணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.